ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ மூலமா 50% லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோல நம்ம ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓட டீடைல்ட் அனாலிசிஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஜிஎன்ஜி 2006ல இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கோர் பிசினஸ் பாத்தீங்கன்னா யூஸ்டு கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப், டெஸ்க்டாப் அண்ட் ஐசிடி டிவைசஸை வந்து ஃபர்தரா ரீஃபர்பைஸ் பண்ணி போத் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் லுக் வைஸ் நியூ கண்டிஷன்ல இவங்களோட பிராண்ட் நேம் எலக்ட்ரானிக்ஸ் பஜார் கீழ போத் இந்தியால மட்டும் இல்லாம குளோபல் லெவல்ல வந்து இந்த ரீஃபர்பைசிங் ப்ராடக்ட்ஸ வந்து இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரீஃபர்பைசிங் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, இவங்க எண்ட் டூ எண்ட் பேசிஸ்ல குடுக்குறாங்க. லைக் இந்த யூஸ்டு கம்ப்யூட்டர்ஸ வந்து சோர்ஸ் பண்றதுல இருந்து, அத ஃபர்தரா ரீஃபர்பைஸ் பண்ணி சேல் பண்றாங்க. ஆஃப்டர் சேல் பார்த்தீங்கன்னா, இவங்க அது ரிலேட்டடான சர்வீசஸும் குடுக்குறாங்க வித் வாரண்டியோட. இந்த மாதிரி யூஸ்டு கம்ப்யூட்டர்ஸ வந்து ரீஃபர்பைஸ் பண்ணி வாரண்டியோட குடுக்குறதுன்றது, ஒரு கஸ்டமர்ஸ் மத்தியில வந்து ஒரு ட்ரஸ்ட்ட வந்து கிரியேட் பண்ணும் இந்த கம்பெனிய பொறுத்தவர. 1 டூ 3 இயர்ஸ் வந்து வாரண்டியும் குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இந்தியாலயே லார்ஜஸ்ட் அதாவது மைக்ரோசாஃப்ட் அத்தரைஸ்டு வாங்குன ரீஃபர்பைசரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டாப் 2 குளோபல் பிராண்ட்ஸ் Lenovo அண்ட் HP ஓட சர்டிஃபைடு ரீஃபர்பைஸ்மென்ட் பார்ட்னர்ஸாவும் இருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட பிரைசிங்க பொறுத்தவரை நியூ டிவைஸஸ கம்பேர் பண்ணும்போது லேப்டாப் பார்த்தீங்கன்னா 1/3 பிரைஸ்லயும், டேப்லெட், ஸ்மார்ட் போன்ஸ், மொபைல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 35% to 50% நியூ டிவைஸ கம்பேர் பண்ணும்போது ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ் ரேஞ்சிலயும் குடுக்குறாங்க. ஸோ பிரைசிங் வைஸ் அஃபோர்டபுளாவும் இருக்கு. மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா, ரீஃபர்பைசிங் ப்ராடக்ட் சேல் பண்றது மூலமா தான் கிடைக்குது. இது போக சில அடிஷனல் சர்வீசஸும் இந்த கம்பெனி குடுத்துட்டு வராங்க. பட் இந்த கம்பெனி மெயினா ஃபோக்கஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, பி2பி கஸ்டமர். இந்த பிடிபி கஸ்டமரோட ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி எக்ஸ்டெண்டட் வாரண்டிஸ்லயும் இந்த ரீஃபர்பைசிங் ப்ராடக்ட்ட வந்து இவங்க சேல் பண்றாங்க. நெக்ஸ்ட் இவங்க ஐடி அசெட் டிஸ்போசபிள் பார்ட்னரா இருக்காங்க. லைக் பேங்க், ஐடி, லீசிங் கம்பெனிஸ் இந்த மாதிரி கம்பெனில பார்த்தீங்கன்னா, அவுட்டேட்டடான ஐடி டிவைசஸ் இருக்கும். அத வந்து வித் டேட்டா செக்யூரிட்டியோட டிஸ்போசபிள் சர்வீசஸும் குடுத்துட்டு வராங்க. ஒரு மினிமல் போர்ஷன் பார்த்தீங்கன்னா, பி2சி ஃபோக்கஸ் பண்ணி லைக் ஓஎஸ் செட்டப் பண்ற சர்வீசஸும் குடுத்துட்டு வராங்க. ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் ஆப்ஷன் அண்ட் பைபேக் சர்வீஸ் அதாவது OEM ஸ்டோர்ஸ் லைக் HP, Lenovo, லார்ஜ் ஃபார்மேட்ல ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் இருக்குல்ல, லைக் விஜய் சேல்ஸ் இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய டிவைஸஸ குடுத்துட்டு நியூ டிவைஸஸ வந்து கஸ்டமர்ஸ் வந்து பை பண்ணிட்டு போவாங்க. ஸோ இந்த OEM ஸ்டோர் என்ன பண்றாங்கன்னா, ஜிஎன்ஜி கிட்ட வந்து சேல் பண்றாங்க. ஸோ ஜிஎன்ஜி பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸஸோட கான்ஃபிகரேஷன் கண்டிஷன பேஸ் பண்ணி இந்த ஸ்டோர்ஸ்ல இருந்து பைபேக் பண்ணிப்பாங்க. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, 18,517 யூனிட் வந்து பைபேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, இந்த OEM ஸ்டோர்ஸ்ல வந்து ஓல்டு டிவைஸஸ ஆஃப்லோட் பண்ணிட்டு நெறைய நியூ டிவைஸஸ் வந்து கஸ்டமருக்கு சேல் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸோட ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி இந்த டிவைஸஸ்ல RAM, SSD, OS செட்டப்பும் இவங்க பண்ணி தராங்க. ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டும் இவங்க குடுத்துட்டு வராங்க. லைக் ஆன் சைட்ல ரிப்பேர் டியூரிங் வாரண்டி பீரியட்ல ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் இவங்க சால்வ் பண்ணி குடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டோட்டலா 38 கண்ட்ரீஸ்ல 4154 டச் பாயிண்ட்ஸ யூஸ் பண்ணி வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மெத்தட். டோட்டல் ரெவென்யூல 95% சேல் பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப்லைன் சேல்ஸ் மெத்தட் மூலமா தான் ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அண்ட் இந்த தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 557 சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து பை பண்ணிக்கிறாங்க. ஸோ டாப் 10 சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து மட்டுமே 57% டோட்டல் இன்வென்டரி காஸ்ட்ல இருந்து பை பண்றாங்க. இந்த கம்பெனி ஃபேமிலி ரன் பிசினஸா இருக்கு. இந்த கம்பெனியோட புரமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 29 இயர்ஸ் இந்த ஐசிடி டிவைசஸ்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட புரமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அரவுண்ட் 8.35% பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஐபிஓல ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே மினிமல் ரேஞ்சா இருக்கு. மேஜர் ஸ்டேக் பார்த்தீங்கன்னா, அமியபிள் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த இது வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃப்யூஷனா இருக்கும். நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். 2020ல ஜிஎன்ஜி பார்த்தீங்கன்னா, இந்த அமியபிள் எனர்ஜி வந்து அக்யூர் பண்ணாங்க. அதாவது கேஷ்க்கு பதிலா ஹையஸ்ட் பிரைஸ் ரேஞ்ச்ல ரூ. 8,694 பெர் ஷேர்ல வந்து இந்த அமியபிள் கம்பெனிய வந்து அக்யூர் பண்ணாங்க. ஸோ ஜிஎன்ஜியோட ஹோல்டிங் கம்பெனி தான் இந்த அமியபிள் எலக்ட்ரானிக்ஸ். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேகே ஓவர்சீஸ்ன்னு இருக்குல்ல, இவங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஷேர் ஹோல்டிங்கும் இந்த ஜிஎன்ஜி கம்பெனில வைக்கல. பட் 72% ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, இந்த அமியபிள் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து ஹோல்டு பண்றாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ஜிஎன்ஜில ஒரு இன்டைரக்ட் கண்ட்ரோல் வந்து இருக்கு. ஸோ அமியபிள் பார்த்தீங்கன்னா, இந்த புரமோட்டரோட ஹோல்டிங் கம்பெனி. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டிங் வந்து இவங்களோட புரமோட்டர் ரிலேட்டடான என்டிட்டீஸ்க்குள்ள தான் வந்து ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. போஸ்ட் ஐபிஓல அரவுண்ட் 60 crore பார்த்தீங்கன்னா, ஓஎஃப்எஸ் மூலமா செல் பண்றாங்க. அண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூவும் இருக்கு. ஸோ இதனால ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா,
அமியபிள் எலக்ட்ரானிக்ஸ் வந்து செல்லிங் ஷேர் ஹோல்டரா இருக்காங்க. 66% அவங்களோட ஷேர்ஸ் வந்து டைல்யூட் ஆகும். அண்ட் புரமோட்டர்ஸோட ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 5.91% டைல்யூட் ஆகுது. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா புரமோட்டருக்கு கிட்ட போஸ்ட் இஷ்யூல 78% வந்து ஷேர் ஹோல்டிங் இருக்கும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, மேஜரா மெட்டீரியல் பை பண்றது, சேல் பண்றது இந்த மாதிரி மேஜர் டிரான்சாக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த புரமோட்டர் ரிலேட்டட் என்டிட்டீஸ்குள்ளேயே பண்றாங்க. கேகே ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றதுக்கு டோட்டல் ரெவென்யூல இருந்து 5.37% வரை ஸ்பெண்ட் பண்றாங்க. அண்ட் இவங்களோட யுஏஇ சப்சிடரி கம்பெனி பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் சேல்ல 8% வரை ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அண்ட் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றதுல பார்த்தீங்கன்னா, டோட்டல் ரெவென்யூல 7.4% வரை கான்ட்ரிபியூஷன் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த அமியபிள் எலக்ட்ரானிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா, டோட்டல் ரெவென்யூலேருந்து 7% வரை கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மெட்டீரியல் பை பண்றதுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட்டா டோட்டல் ரெவென்யூல இருந்து அரவுண்ட் 7% வரை பே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 95 crore. ஸோ இந்த மாதிரி மேஜரா வந்து இவங்களோட ப்ரொமோட்டர் என்டிட்டீஸ்குள்ளேயே பண்றாங்க. ஜியோகிராபிக்கல் வைஸ் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, டோட்டல் ரெவென்யூல 24% மட்டும் தான் இந்தியால இருந்து கிடைக்குது. 50% ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட் ரீஜியன்ல அண்ட் யுஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா 17% வரை ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இந்தியால பார்த்தீங்கன்னா 2023ல பார்த்தீங்கன்னா மேஜர் ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. இப்போ வந்து குறைஞ்சு மிடில் ஈஸ்ட்ல வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த கம்பெனில இந்த ரீஃபர்பேஸ்மென்ட் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா, டோட்டலா 5 இருக்கு. அது வந்து மும்பைல இருக்கு, யுஎஸ்ஏல இருக்கு, யுஏஇல பார்த்தீங்கன்னா 3 லார்ஜஸ்ட் இந்த ஃபெசிலிட்டி வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதுல இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஒன் ஆஃப் த சப்சிடரி கம்பெனி இபிஎஃப்இசட்ஜி. இது வந்து யுஏஇயோட சப்சிடரி. இவங்களோட சப்சிடரி கம்பெனி. ஜிஎன்ஜி பார்த்தீங்கன்னா 100% இந்த கம்பெனில ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. இத எப்படி சொல்லலாம்னா, ஜிஎன்ஜியோட ஒரு மிடில் ஈஸ்ட் பிரான்ச் மாதிரி இந்த இபிஎஃப்இசட்ஜி. ஸோ இவங்க மூலமா இவங்க இந்த ரீஃபர்பேஸ்மென்ட் ப்ராடக்ட்ஸ வந்து சேல் பண்றாங்க. ஸோ இதனால தான் மிடில் ஈஸ்ட் ரீஜியன்ல அதிகமான ரெவென்யூ கான்ட்ரிபியூஷனும் இருக்கு. ஸோ இந்த சப்சிடரி கம்பெனி அலோன் டோட்டல் ரெவென்யூல இருந்து 67% வரை ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் வந்து அபௌட் கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில கரண்ட்டா 4154 கஸ்டமர்ஸ்ன்னு குரோ ஆயிருக்காங்க. டாப் 10 கஸ்டமர்ஸ் மூலமா அரவுண்ட் 47% வரை ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த கம்பெனில இருக்கு. இந்த கம்பெனி மெயினா பார்த்தீங்கன்னா, பி2பி ஃபோக்கஸ் பண்ணி பண்றாங்க. ஸோ 95% ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, பி2பி சேல் மூலமா கிடைக்குது. இது லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது இன்கிரீஸும் ஆகியிருக்கு. அண்ட் இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ரீட்டெயில் அவுட்லெட்டும் இல்ல. ஸோ இவங்களோட 4000 டச் பாயிண்ட்ஸ யூஸ் பண்ணி இவங்க வந்து இந்த சேல்ஸ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃபோக்கஸ் பண்ற செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்எம்பி, லார்ஜ் அண்ட் மிட் கார்ப்பரேட்ஸ், கவர்ன்மென்ட் என்டிட்டீஸ் அண்ட் எஜுகேஷன் செக்டார்ஸ். அபௌட் பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு எந்த ஒரு டைரக்ட் கம்பேரபிள் பியர்ஸும் கிடையாது. பட் ஆர்ஹெச்பில மென்ஷன் பண்ணிக்கிற இந்த நியூ ஜெய்ஸா கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமல் லோக்கல் பிளேயர் தான். பட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் குளோபல் லெவல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்ட் இவங்களோட எலக்ட்ரானிக்ஸ் பஜார்ன்ற பிராண்ட் கீழ சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பியர் லெவல்ல இந்த கம்பெனிக்கு எந்த ஒரு காம்படிஷனும் இல்ல. ஸோ இந்த கம்பெனில டாப் லைன் குரோத் அண்ட் EBITDA பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 இயர்ஸ கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயர்ல ஆல்மோஸ்ட் டபுள் த மடங்கு வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. EBITDA மார்ஜினும் லாஸ்ட் இயர விட கரண்ட் இயர் இன்கிரீஸும் ஆயிருக்கு. பேட் பார்த்தீங்கன்னா, FY 23ல 32 கோடியிலிருந்து கரண்ட்டா 69 கோடின்னு ஒரு ஸ்டெடி குரோத் ரேட் வந்து குடுத்திருக்காங்க. ROE அண்ட் ROC பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது ரிசீவபிள் வந்து கரண்ட் இயர்ல அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனில ஆல்ரெடி இருக்கிற அசெட் யுட்டிலைசேஷன் மூலமா வர ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, FY 23ல 60ன்னு இருக்கு. ஸோ இது வந்து FY 24 அண்ட் 25ல பார்த்தீங்கன்னா, ஹால்ஃப் த மடங்கு வந்து குறைஞ்சிருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த கம்பெனி வந்து FY 23ல 12 மில்லியன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கேப்பஸ். FY 24ல அடிஷனலா இவங்களோட ப்ராப்பர்ட்டி, பிளான்ட், எக்யூப்மென்ட்க்காக ஆல்மோஸ்ட் 247 மில்லியன் வரை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லீசிங் ஆசெட் கம்ப்யூட்டருக்காக 212 மில்லியனும், பில்டிங்க்கு வந்து 26 மில்லியனும் கேப்பெக்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேப்பெக்ஸ் ஸ்பெண்டிங் வந்து FY 24ல அதிகமா இருக்கிறதுனால, அந்த ஆசெட் வந்து இன்னும் எஃபிஷியன்ட்டா யுட்டிலைஸ் பண்ணலன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நியூ ஆசெட் யுட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா, FY 26 அண்ட் 27ல இவங்களோட ரெவென்யூ வந்து இன்னும் ஃபர்தரா FY 23 மாரி குரோ ஆகணும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ரெவென்யூ குரோத் வந்து இந்த கம்பெனில இன்னும் இருக்கு. அண்ட் இந்த கம்பெனில ரீஃபர்பேசிங் டிவைஸ் வால்யூம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இயரும் கன்சிஸ்டன்ட்டா குரோ ஆயிட்டு வராங்க. ஸோ இது கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, 5,90,787 டிவைசஸ் வந்து இவங்க வச்சிருக்காங்க. கஸ்டமர் பேஸும் பார்த்தீங்கன்னா, ஸ்டெடி குரோத் இருக்கு. சப்ளையர்ஸும் கன்சிஸ்டன்ட்டா குரோ ஆயிட்டு வராங்க. ஸோ டோட்டலா 557 சப்ளையர்ஸ் இருக்காங்க. 4,154 கஸ்டமர்ஸ் இருக்கு.
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பொறுத்தவரை இவங்களோட மேஜர் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் பர்ச்சேஸ்க்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அரவுண்ட் 1330 கோடி பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்க்காக இவங்க வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. இவங்களோட இன்வென்டரி பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல இருக்கு. இதுக்கு மீனிங் என்னன்னா, இவங்க புரொடியூஸ் பண்றத விட அதிகமா வந்து சேல் பண்றாங்க. ஸோ கஸ்டமர் டிமாண்ட் வந்து இந்த கம்பெனில ஸ்ட்ராங்கா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ஐபிஓல ஆங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பிளாக் பஸ்டரான ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் 14 நேம் வந்து பிரசென்ட் ஆயிருக்கு. இவங்க மூலமா 138 கோடி வரை ரைஸ் பண்ணியிருக்காங்க. டாப் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, டயர் 1 டொமஸ்டிக் அண்ட் குளோபல் இன்ஸ்டிடியூஷனல்ல இருந்து வந்திருக்காங்க. டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 39.4% வரை ஆங்கர் அலோகேஷன் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஆங்கர் இன்வெஸ்டரோட டிமாண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபியூச்சர் ரெவென்யூ ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 இயர்ஸ்ல இவங்களோட ரெவென்யூ சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா, 46%ல குரோத் ரேட் குடுத்திருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, 24% வரை இவங்களோட ரெவென்யூ குரோத் இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் FY 26 அண்ட் 27 எக்ஸ்பெக்ட் பண்ற ரெவென்யூ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 25-30%ல கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ஐபிஓ ப்ரோசீட்ஸ் மூலமா 320 கோடி பார்த்தீங்கன்னா, டெப்ட் ரீபேமென்ட்க்காக யூஸ் பண்றாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில 38 கோடி வரை இவங்களோட ஆ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேவ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வந்து டைரக்ட்டா இவங்களோட ப்ராஃபிட்ல வந்து ஆட் ஆகும் இன் அப்கமிங் இயர்ஸ்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் 2702 கோடி. ஸோ இதையெல்லாம் யூஸ் பண்ணி FY 26ல எக்ஸ்பெக்ட் பண்ற ரெவென்யூ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 1763 கோடி. அதுல ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 135 கோடி வரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எபிடா குரோத் பார்த்தீங்கன்னா, FY 26ல 10%ல 176 கோடின்னு இருக்கும். பிஇ பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 19.9xல வந்து ட்ரேட் ஆகும். FY 27ல எக்ஸ்பெக்ட் பண்ற ரெவென்யூ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 2293 கோடி. பாட் 187 கோடின்னு குரோ ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா, 14 டைம்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் எபிடா பார்த்தீங்கன்னா, 252 கோடி. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ குரோத் வந்து FY 26 அண்ட் 27ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜிஎன்ஜி ஐபிஓட ஃபைனல் சம்மரி பார்க்கலாம். இவங்களோட பிஇ பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ஐபிஓ 33 டைம்ஸ், போஸ்ட் ஐபிஓல 39 டைம்ஸ்ல வந்து ட்ரேட் ஆகும். ஸோ இந்த கம்பெனில எந்த ஒரு லிஸ்டட் பியர்ஸும் இல்ல. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மூவரா இருப்பாங்க இந்த செக்மெண்ட்ட பொறுத்தவரை. அண்ட் இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரை இந்த ரீஃபர்பைசிங் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஈவன் எக்கனாமிக் டவுன் டைம்ல கூட ஸ்டேபிளா தான் இருந்துச்சு. ஸோ ப்ரொஜெக்டட் குரோத் பார்த்தீங்கன்னா, 20-25%. ஸோ இண்டஸ்ட்ரி வைஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஃபியூச்சர் குரோத் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ஆகஸ்ட் 2024ல எலக்ட்ரானிக் பஜார் பிவி இவங்களோட சப்சிடரி கம்பெனி வந்து நெதர்லாண்ட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதன் மூலமா எந்த ஒரு ரெவென்யூ ஜெனரேஷனும் கரண்ட்டா இல்ல. ஸோ அப்கமிங் இயர்ஸ்ல இதன் மூலமா இன்னும் அதிகமான ரெவென்யூ வந்து இந்த கம்பெனில இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, குளோபல் லெவல்ல பேஸ் பண்ணி அவங்களோட பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஆங்கரோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டரா இருக்கும். ஸோ மேனேஜ்மென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க. ஸோ இன்டர்வியூல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ஒரிஜினல் நியூ டிவைஸஸ விட ஓல்டு டிவைஸ் அஃபோர்டபிள் பிரைஸஸ்ல வித் வாரண்டியோட குடுக்கறதுனால, இவங்க டயர் 1, டயர் 2, டயர் 3 அண்ட் ரூரல், செமி அர்பன் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல இவங்களோட பிசினஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க B2B ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றதுனால, இனிஷியலா இவங்க டெஸ்ட் ஆர்டர்ஸ் வந்து பண்ணி தராங்க. ஸோ ஒன்ஸ் கிளையன்ட் கம்ஃபர்டபிள் ஆனதுக்கு அப்புறமா, அதன் மூலமா அவங்களுக்கு நெறைய பிக் டீல்ஸும் வந்து கிடைக்கிறதா சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க கஸ்டமர்ஸோட அ ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ்டா எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப்புறம் அஷ்யூர்ட் பைபேக் சர்வீசஸும் குடுக்குறாங்க. ஸோ பிசினஸ் வைஸ் இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்றத இண்டிகேட் பண்றாங்க. இந்த இஷ்யூ பொறுத்தவரை போத் ஃப்ரெஷ் அண்ட் OFS இருக்கு. ஸோ ஃப்ரெஷ் மூலமா மேஜர் வந்து ரைஸ் பண்றாங்க. ஸோ இதுவும் பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ இந்த ஃப்ரெஷ் மூலமா 400 கோடி ரைஸ் பண்றாங்க. அதுல 320 கோடி பார்த்தீங்கன்னா, இவங்களோட டெப்ட்ட ரீபேமெண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா மாறிரும் ஆஃப்டர் ஐபிஓ ப்ரோசீட்ஸ்க்கு அப்புறமா. ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா, டாப் அண்ட் பாட்டம் லைன் குரோத் ரொம்பவே ஸ்ட்ராங்கா குரோ ஆயிட்டு வராங்க. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் டூ கன்சிடர் பார்த்தீங்கன்னா, இவங்க 21% மெட்டீரியல் சப்ளை பார்த்தீங்கன்னா, ரிலேட்டட் என்டிட்டீஸ் மூலமா தான் கிடைக்குது. 47% பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் இந்தியா மூலமா. ஸோ டோட்டல் ரெவென்யூல வந்து 75% பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் இந்தியா மூலமா தான் வருது. ஸோ எக்கனாமிக் பிரஷர்னால அஃபெக்ட் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் EBFEZG இவங்களோட சப்சிடரி கம்பெனி மூலமா மட்டுமே அரௌண்ட் 66% டோட்டல் ரெவென்யூல இருந்து கண்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனில ஏதாவது ஒரு இம்பாக்ட் ஆச்சுன்னா, இந்த கம்பெனியோட ரெவென்யூவ டைரக்ட்டா அஃபெக்ட் பண்ணும். கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில பிசினஸ் வைஸ், ஃபண்டமெண்டல் வைஸ், அ இண்டஸ்ட்ரி வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அண்ட் ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா, 460 கோடி. ஸோ இது வந்து ரொம்பவே சின்ன சைஸ் அண்ட் ஆங்கரோட டிமாண்டும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா, நான் என்னோட எல்லா அக்கவுண்ட்ல இருந்தும் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். போத் ஷார்ட் டெர்ம் அண்ட் லாங் டெர்ம் குரோத் வந்து இந்த கம்பெனில ஸ்ட்ராங்கா இருக்கு.
அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே ரீட்டெயில்ல வந்து 9.31 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஜிஎன்ஜி ஐபிஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். ஐ ஹோப் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஐபிஓ ரிலேட்டடான அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் அண்ட் டீடைல் அனாலிசிஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் டு ஆல்.